அரச நிதி வீணடிக்கப்பட்டிருக்கிறது விசாரணை நடத்தும் அரசாங்க அதிபராக இருந்தது எங்களை வேதநாயகம் ஐயா. எனது கீழ்நிலை அதிகாரியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எனக்கு முன்னுக்கு முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது முன்னாள் பிரதேச சுகுணாரதி, முன்னாள் அரசாங்க அதிபர் வேதநாயகம் அவர்களுக்கு எதிராகவும் விசாரணை நடந்து முறைகேடு செய்த அமைச்சு செயலாளர் முன்னாள் மேலதிக அரசாங்க அதிபருக்கு எதிராக மத்திய அரசாங்கம் எந்த உயர் பதவியில இருந்தாலும் அவர்கள் பாராமல் இந்த சபையிலே நாங்கள் ஏகமனதாக வெகு விரைவில் இந்த பொருட்கள் காணாமல் போனவை தொடர்பாக ஒரு விசாரணை ஒன்று நடத்தப்பட்டு மேலையும் இது தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று FCID கண்டாலும் நீங்க தீர்மானம் அந்த குறிப்பிட்ட காலத்திலிருந்து சகல விசாரணை. யாழ் வேலணை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது மண்டதீவு எக்கோ டூரிசம் குறித்து பல்வேறு பிரச்சனைகள் சபையில் உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது. அன்றைய தினம் போய் நாங்கள் அந்த வெளியிணப்பு இயந்திரங்களை உள்ளுக்கு என்னென்ன பாகங்கள் இருக்கா இல்லையான்ற ஒரு ஆய்வோடு மேற்கொள்ளப்பட்டது. அது அநேகமான இயந்திரங்களுக்கு உள்ளுக்கு முக்கியமான பாகங்கள் இயந்திர பாகங்கள் அந்த இன்ஜினுக்குள்ளே காணப்படவில்லை. அதே நேரம் ஏற்கனவே அந்த ஒப்பந்தம் வழங்கிய அந்த நிறுவனத்துக்கு ஒரு 3 அல்லது 4 வெளியிறப்பு இயந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அதை விட ஸ்கூட்டர் ஒன்றும் வழங்கி இருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு திட்டம் தூர நோக்கான ஒரு திடமான இடத்தை தெரிவு செய்யாததன் காரணமாக உண்மையிலேயே ஒரு அரசாங்கத்தினுடைய இல்ல மக்களுடைய நிதியை வீணடிக்க செய்யப்பட்ட ஒரு செயற்திட்டமாகவே இந்த மண்டதீவு எக்கோ டூரிசம் காணப்படுகின்றது. 5-6 வருடங்கள் கடந்துவிட்டும் அது சம்பந்தமாக வருட ஸ்டாக் பார்க்க வேண்டியது பிரதேச சபை சார்ந்த உத்தியோகத்தோட கடப்பாடு. ஒவ்வொரு வருடமும் இன்வென்ட்ரியில இந்த பொருட்கள் சரியாக இருக்கின்றனவா என்று பரிசீலிக்க வேண்டியது செயலாளர் அதை சார்ந்த உத்தியோகத்தோட கடப்பாடு. இவ்வளவு வருடம் அவர்கள் அந்த பாரம்பரியமாக இருந்ததன் காரணமாக அவர்களுக்கான ஒழுக்காற்று நடவடிக்கையை ஆளுநருக்கு தெரியப்படுத்தி இந்த திட்டத்தை ஆளுநருக்கு ஊடாகவும் இதற்கான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதோடு மூல இந்த திட்டத்துக்கு உண்மையிலே 15 கோடி முன்மொழியப்பட்டிருந்தது. 7.5 கோடி தான் கிடைக்கப்பெற்று அந்த செயற்திட்டம் நடைபெற்றிருந்தது. மிகுதி பணத்தையும் பெற்று அந்த செயற்திட்டத்தை முழுமையாக மக்களுக்கான செயற்திட்டமாக மாற்ற வேண்டும் என்று தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். மண்டதீவுல இருக்கிற எக்கோ டூரிசம் சுற்றுலா மையத்துல நடக்கிற சமூக சீரழிவுகளை நாங்க கட்டுப்படுத்தணும். உண்மையா எங்கட தீவ பிரதேசத்துல உண்மையா ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய இடமாகத்தான் அது காணப்படுது. நேர்ல சென்று பார்வையிட்டு அங்க நடக்கிற சமூக சீரழிவுகள் அதே நேரம் மதுபானங்களை பாவிக்கிற அளவுக்கு இருக்குது. பார்க்கும் போதே மிகவும் எங்கட வேலை பிரதேசத்தின் மாண்பு வந்தாங்க அழிக்கப்படுற நேரத்தில் எனக்கு தோணுது. நல்லாட்சி அரசாங்கத்தில் தீவகத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் தீவக இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்கவும் என்று முதலில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் உண்மையாகவே பிரதேச அது GA ஊடாக பிரதேச செயலருக்கு தான் அந்த நிதி வந்த இடத்துல தான் தோன்றித்தனமாக கிராம மக்களுடனும் கலந்து ஆலோசிக்காமல் தான் செய்ததுதான் சரி, தான் சொல்வதுதான் சரி என்ற விண்ணப்பாடுடன் அந்த காலத்தில் செயற்பட்ட முன்னாள் பிரதேச செயலர் சுகுணாரதி தெய்வேந்திரம் அவர்கள் தான் தோன்றித்தனமாக அந்த இடத்தில் சுற்றுலா மையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று தானே தீர்மானித்து அதை நடைமுறைப்படுத்தி இருந்தார். இது அரச நிதி என்றபடியால் எந்தெந்த வகையில் தனக்கு கொமிஷன்களை பெற முடியுமோ, எந்தெந்த வகையில் தான் கொமிஷன் அடிக்க முடியுமோ அந்தந்த வகைகளை அவர் செயற்பட்டார் என்ற கருத்து நான் நின்றில்லை. 2019ஆம் ஆண்டில் இருந்தே நான் கூறி வருகின்றேன். அதன் வெளிப்பாடுதான் இன்றைக்கு 22 உறுப்பினர்களுக்கும் தெரியக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு. உண்மையாகவே 800 மீட்டர் தூரம் உள்ள ரோட்டை
ஊழல் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் 1,68,00,000 ரூபாய்க்கு அந்த வீதி போடப்பட்டது. ஈவாத்தில் வந்து தெருமின் விளக்கே இல்லாத காலப்பகுதியில் ஒவ்வொரு தெருமின் விளக்கும் 1,00,000 ரூபாய் பெறுமதியான தெருமின் விளக்குகள் 60 தொடக்கம் 65 வரை ஆளே நடமாட்டம் இல்லாத வீதிக்கு போடப்பட்டது. அன்றைய நாள் 2016 ஆண்டு செயலாளராக இருந்த பிரதேச சபை செயலாளரிடம் சூனாரதி நிர்பந்தத்தின் அடிப்படையில் இவ்வாறு போட்டுகள் 4 ஸ்டேரிங் உள்ள கீழே கண்ணாடி உள்ள ஸ்டேரிங் உள்ள போட்டுகள் 5 அதைவிட மிதவைகள் என பல பொருட்கள் கையளித்திருந்தோம். 2016 ஆண்டு கையளிக்கப்பட்ட பொருட்கள் 2019 வரை அதே இடத்தில் தான் இருந்தது. அதாவது படகுகள், மிதவைகள், மலசல கூடங்கள் போன்ற பொருட்களும் இயந்திர உபகரணங்கள் பிரதேச சபையின் சப்போவிஸிலும் தான் வைக்கப்பட்டிருந்தது. 2018 ஆண்டு பிரதேச சபை அமைக்கப்பட்ட பின்னர் அந்த காலத்தில் நான் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தபடியால் அந்த காலத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சராக ஜோன் அமரதுங்க தான் இருந்தவர். 2019 ஆண்டு சுற்றுலா தினம் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட போது ஜோன் அமரதுங்க அவர்களை சந்தித்து இது தொடர்பாக நேரில் தெரிவித்திருந்தேன். அந்த நேரத்தில் சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சராக இருந்த வசந்த அழுவிகாரியை என்னுடன் அனுப்பி கள ஆய்வு செய்து தனக்கு அறிக்கை தரும்படி தெரிவித்திருந்தார். அவ்வாறு வந்து பார்த்த இடத்தில் சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் 50 மில்லியன் ரூபாய் பொருட்கள் இறக்குமதி தொடர்பாக விசாரணை நடத்தும்படி பணித்திருந்தார். 2019 ஆண்டு அளவுக்கு அதிகமான பொருட்கள் கொள்வதன் மூலம் அரச நிதி வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்று விசாரணை நடத்துமாறு பணித்திருந்த போதும் அவர் விசாரணை நடத்தி, அதாவது அவரே சொன்னது என்னன்னு சொன்னார், வேலனை கடற்கரை வெறுமனே வீணாகின்றன. இந்த நிலையில் மேற்படி பொருட்களை இறக்குமதி செய்வதில் ஏற்பட்ட நஷ்டத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து மீறப்பட நடவடிக்கை எடுக்குமாறு பணித்திருந்தார். அந்த நேரத்தில் அரசாங்க அதிபராக இருந்தது எங்களை வேதநாயகம் ஐயா, ஆளுநராக இருக்கிறார். தனது கீழ்நிலை அதிகாரியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எனக்கு முன்னுக்கு நடந்த சம்பவங்கள் தான் சார். யாழ்ப்பாண ஜெட்பின் ஹோட்டல்ல இருந்து ஜிஏக்கு கோல் அடிச்சு வசந்த அழுவியார கதை கேட்க அவர் சொன்ன விளக்கம் எல்லாம் பிரதேச சபைக்கு ஒப்படைச்சிச்சார். எங்களுக்கு இப்ப கோல்டன் பிரதேச சபையோட கலந்தாலோசிக்கப்படாமல் செய்தது. காலப்போது இந்த 19 ஆண்டு காலப்பகுதியிலும் முன்னாள் செயலாளரின் பிரதேச சபை செயலாளரின் தூரநோக்கமற்ற செயற்பாடு காரணமாக வேதநாயகம் ஜிஏஆக இருந்த வேலை தெரிவித்த கூற்றின் அடிப்படையிலும் கடற்கரையில இருந்த படகுகளை பிரதேச நிதி 1,80,000 ரூபாய் கொடுத்துத்தான் நாங்க சப்போய்ஸுக்கு கொண்டு போனாங்க. முடியும் என்று சொன்னால் தீர்மானமாக்கிறேன் என்ன சொன்னார், இந்த 7,70,00,000 ரூபாய் வீணடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது முன்னாள் பிரதேச செயலாளர் சுகுணாரதி, முன்னாள் அரசாங்க அதிபர் வேதநாயகம் ஐயா, அதற்கு பிறகு வந்த சோதிநாதன் சார். இவர்களுக்கு எதிராகவும் விசாரணை நடந்து உண்மையாவே இதில் வீணடிக்கப்பட்ட இந்த சொத்து பெறுமதியை இவர்களிடமிருந்து பெறுவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல தெரிவிக்கிறேன். பிரதேச சபையுடனும் பிரதேச செயலகத்துடனும் உள்ள இணக்கமான செயற்பாடு இல்லாத காரணம், அதாவது காணி பராதீனப்படுத்தப்படாமை, ஏதோ ஒரு அரச காணியிலே நாங்கள் செய்துவிட்டோம், அந்த காணியை நீங்கள் போய் பயன்படுத்துவதாக இருந்தால் உங்களுக்கு அந்த காணியினுடைய பராதீனம் இருக்கின்றதா என்ற கேள்விகளையும் முன்வைத்திருந்தார்கள். அண்மை காலமாக அதிலே ஒரு பனியோனியால் வேயப்பட்ட ஒரு உணவகத்தை ஆரம்பித்து அதில் 4 நொங்குகளை கட்டு வைத்து எங்களுடைய எக்கோ டூரிசம் இயங்குகிறது என்று சொன்ன நாடகத்தை ஆடியவர் திரு சோதிநாதன் அவர்கள் அனைவருக்கும் தெரியும். எனவே அங்கு யாரோ இல்லாத இடத்தில் யாருக்கு நீங்கள் தீயாத்துகிறீர்கள் என்பது போன்று அங்கு இளநி விற்கப்பட்டது. அவர்களுடைய உறுப்பினர், அதாவது ஊழியர்களை கொண்டே அங்கு இளநி வாங்கி குடித்து மக்களுடைய அந்த செயற்பாடு நிவர்த்தி அடைந்து விட்டது என்று சொல்லி ஏஜிஏ சொன்னது அனைவருக்கும் தெரியும். இங்கே உறுப்பினர்களாக இருந்து உழைக்க வழியிருந்தும் அதை உழைக்காமல் செய்தது யாருடைய தப்பு? ஆட்சியாளர்களுடைய தப்பு. எனவே இருக்கின்ற அரசாங்கங்கள் ஊழலற்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும், ஊழலற்ற நிர்வாகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பல
மட்டத்துல இருந்தாங்க. இப்ப இருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை எடுத்து தகுந்த மக்களை, அதாவது மக்களை ஏமாற்றியதின் பெயரில், அதாவது தகுந்த திட்டமிடல் இல்லை. மற்றபடி இது அவை தரையக்குள்ள நாளை காணையில இங்க இருந்து 2 இல்லைன்ற கதை ஒரு தெரிஞ்சு சொல்லலாம். 6000 சபை இருந்ததோ அல்லது 6 இருந்ததோ ஒரு பதிவொன்று இல்லை, ஒரு தடியை கொடுத்தாலும் அதுக்கான ஒரு பதிவொன்று இருக்குன்னு தானே. அந்த பதிவின்படி பார்த்துட்டு நீங்க சட்ட ரீதியான நடவடிக்கை என்னென்ன எடுங்க. அதை விட்டுட்டு அவேண்ட காலப்பதி இவேண்ட காலப்பதி என்று ஒரு தடவை குற்றம் சொல்லி ஒன்றும் நடக்க போறது இல்லை. இனி சம்பந்தமாக அனைத்தும் பிரதேச சபை சமாவேசம் நடந்த பிரதேச சபை சமாவேசத்துல நடந்த பொருட்கள் காணாம போனதுக்கு பிரதேச சபை என்ற ரீதியில தவிசாளர் செயலாளர் தலைமையில விசாரணை குழு நியமிச்சு அது எங்க போனதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் திட்டமிட்டு முறைகேடு செய்த ஆளுநர், உள்ளூராட்சி அமைச்சு செயலாளர், முன்னாள் மேலதிக அரசாங்க அதிபருக்கு எதிராக மத்திய அரசாங்கம் செயலாளர் இருந்த காலத்தில் தான் எல்லா பிரச்சனையும் இருந்தது. இந்த ஊழல் நடந்தது. பிரதேச சபைக்கு அரசாங்கத்தாலே ஒப்படைக்கப்பட்ட பிறகு நடந்த ஊழலை பற்றி தான் நாங்க ஆயிடுறோம். அதுக்கப்புறம் சரியா எங்கட சபைக்கு ஆலயக்குட்பட்ட பிரதேசத்தில் இருக்கிற ஊழியரை நாங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். சரியா அவன் மாதிரி வழியில நடக்கணும். அதுக்கப்புறம் தான் வெளியில ஓடும். எங்கட பிள்ளைகளை நாங்க கௌரவ உறுப்பினர் இதயதேவனுக்கு ஒரு பணிவான ஒரு கருத்துண்டு அன்பா சொல்றேன். மேலன பிரதேச நிர்வாக மட்டத்தில் ஊழல் நடந்தா அதை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர். பிரதேச உறுப்பினர்கள் மட்டத்தில் ஏதாவது முறைகேடு நடந்தா அதை கட்டுப்படுத்த வேண்டும் ஆளுநர். இதுல 2 பேருமே ஊழல் பெரும்பான்மையா இருக்கீங்க.
கீழ்நிலை அதிகாரிகளும் அப்படித்தான் இருப்பாங்க. நாங்க தட்டி கேட்கிறோம். அப்ப அதான் கேட்கிறோம். அதான் சத்திரம் கேட்கிறீங்க. அதான் கேட்கிறோம். தட்டி கேட்கறதுக்கு வந்தனாங்க. இந்த பீச்ல வந்து அவருடைய நீதியான விசாரணையை நடாத்தி எந்த உயர் பதவியில இருந்தாலும் அவர்கள் எடுக்கப்பட வேண்டும். இந்த அரசு அதிகாரியா இருந்தாலும் உள்ள எங்களை வீரனை அரசாங்க அதிபராக இருந்தாலும் சரி, சோதிநாதன் இருந்தாலும் சரி, ஆளுநராக இருக்கின்ற வேதநாயகன் சாராக இருந்தாலும் சரி, அனைவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து அல்லது விசாரணையை ஏற்படுத்தி இதுக்கான தீர்வை எடுத்து அந்த மக்களுக்கு மீள இதை இயங்கு நிலையை கொண்டு வந்து ஒரு நல்ல சுமிச்சத்தை ஏற்படுத்தவர். மிக நீண்ட காலமாக இந்த பொருட்கள் பாவனைக்கு உட்படாமலே பழுதடைந்து அழிவடைந்து சிதைவடைந்து இருக்கின்ற நிலைமை தான் காணப்பட்டது. அதன் பிற்பாடு தற்போது வழங்கப்பட்ட இந்த படகு இணைப்பு இயந்திரங்களினுடைய உதிரி பாகங்கள் கூட காணாமல் போய் இருக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலை தான் காணப்படுகின்றது. உண்மையிலே இதில் நீங்கள் அனைத்து கௌரவ உறுப்பினர்களும் கருத்துக்களை ஏற்கனவே கூறியிருக்கிறீர்கள். நானும் உங்களுடைய கருத்துக்களை ஆமோதித்துக் கொண்டு இதில் நான் ஷார்ட் ஸ்வீட்டாக சொல்கிற விஷயம், இதில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அதிகாரிகளாக இருந்தாலும் ஊழியர்களாக உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் பாரபட்சம் பாராமல் இந்த சபையிலே நாங்கள் ஏகமனதாக இதுக்கான ஒரு பூர்வாங்க விசாரணையை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டு இந்த தீர்மானங்களை நாங்கள் மேலிடத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எக்கோ டூரிசம் சம்பந்தமாக தற்சமயம் பலவிதமான வாத பிரதிவாதங்கள் இங்கே காலத்துக்கு முன்பு நடந்த பிரச்சனையாக காணப்படுகின்ற போதிலும் சமூகத்துக்கு நாங்கள் ஒரு பொறுப்பு சொல்ல வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருப்பதன் காரணமாகவும் வேலணை பிரதேச சபையானது அந்த எக்கோ டூரிசம் சம்பந்தமான பொருட்களை பொருட்படுத்த போது இருந்த பொருட்களுடைய எண்ணிக்கைக்கும் அதனுடைய பொருட்களுடைய உதிரிப்பாகங்களுக்கும் தற்சமயம் இறுதியாக நாங்கள் உறுப்பினர்களோடு சென்று பார்த்த போது இருந்த பொருட்களின் எண்ணிக்கைகள் அதன் உதிரிப்பாகங்கள் இடையிலான வேறுபாடுகள் இருப்பதை என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கௌரவ உறுப்பினர்கள் ஒரு சில பேர் கேட்டிருந்தார்கள், களவு போனது உங்களுக்கு தெரியுமாண்டு. அது எப்படி தெரியுமென்று சொன்னால், ஏற்கனவே எங்களுடைய பிரதேச சபையால் கடந்த காலத்தில் 3 இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட அந்த நிர்வாகத்தினர், அந்த எக்கோ டூரிசத்தை தற்சமயம் நடத்தி கொண்ட நிர்வாகத்தினிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அதை கலட்டிய போது அந்த இன்ஜினுக்குள்ள ஒரு சில உதிரிப்பாகங்கள் இல்லை என்று சொல்லி எங்கள் சபைக்கு அறிவித்தல் தந்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட 3 இயந்திரத்திலேயும் இந்த உதிரிப்பாகங்கள் இல்லாத சூழ்நிலையில் இனி இருக்கிற இயந்திரங்களுக்குள்ளேயும் அந்த உதிரிப்பாகங்கள் இருக்குமா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் எழுந்ததன் காரணமாகவும் ஏற்கனவே உறுப்பினர்கள் இதை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது என்று சொல்லி கூட்டத்தில் சொன்னதன் அடிப்படையிலும் நாங்கள் கடந்த சனிக்கிழமை உறுப்பினர்கள் செயலாளர் சகிதம் நாங்கள் அவதானித்த போதும் நிறைய உபகரணங்கள் காணாமல் போனவை என்னால் அவதானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இதுவரை காலமும் எங்களுடைய உப அலுவலகம் என்பது உண்மையிலே வேலணை பிரதேச சபையுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற ஒரு உப அலுவலகம். அந்த வகையில் இதுவரை காலமும் அந்த உப அலுவலகத்தில் கடமையாற்றிய உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் அனைவரும் அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த பொருளை உப அலுவலகத்துக்கு உள்ளே எடுக்கும் போது அந்த பொருளை எடுக்க இன்னென்ன பாட்சாவன் இருந்ததா என்று உறுதிப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு எடுத்தவர்களுக்கும் இருக்கிறது. ஆகவே இதனை அனைத்தையும் கருத்தில் கொண்டு வெகு விரைவில் இந்த பொருட்கள் காணாமல் போனவை தொடர்பாக ஒரு விசாரணை ஒன்று நடத்தப்பட்டு அந்த விசாரணையிலே பெறப்பட்ட தகவல்கள் அனைத்தும் இந்த சபைக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு அடுத்தபடியாக அந்த நேரத்தில் இது ஆனா இப்ப பாரப்படுத்தப்பட்ட மற்ற பொருட்கள் எல்லாமே, அதாவது திட்டம் ஒன்று பூரணப்படுத்துறதுக்கு முதல் அதிக அளவு பொருட்களை கொள்ளளவு செய்தவர், அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் மேலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நான் இந்த சபையில முன்வைக்கிறதுக்கு முதல் கொள்ளளவு செய்யப்பட்ட பொருட்களால ஊழல் முறைகேடு நடைபெற்றிருக்கு. அதை இல்லை என்று சொல்லி வசந்த இங்க பாருங்க, சாட்சியை நான் சொல்றேன், விசாரணை நடத்த சொல்லிக்க இல்லையென்று மனுக்கடிப்பு செய்த வேதநாயகம் ஐயா மேல, சூனாரதி மேல வேந்து கண் துடைப்புக்கு திறப்பு விழா செய்த சோதிநாதன் ஐயா மேலையும் இது தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று FCID கண்டாலும் நீங்க தீர்மானம் கொண்டு நிறைவேற்றிட்டாங்க. நான் FCID கண்டாலும் போறதுக்கு தயாரா இருக்கிறேன். பொறுப்படுத்த பிற்பாடு நாங்கள் பொறுப்படுத்த பிற்பாடு பொறுப்படுத்த முதல் நடந்த பிரச்சனைகளுக்கு இந்த சபை பொறுப்பு இல்லை தானே.
அந்த வகையில நாங்கள் அதுக்குரிய தீர்மானம் ஆனா நீங்க வந்து நியமிக்கிற விசாரணை குழு கண்டுபிடிக்க போது 8 லட்சம் ரூபாய் பொருள் காணாம போனதுதான் கேட்டேன். அப்ப 7,5 கோடி ரூபாய் அடுத்த வருஷம் முக்கியம். அப்ப அதுக்கு நடந்த முறைகேடு அதான் யானையை பிடிக்கிறோம் பூனையை தான் பிடிக்கிறோம். அதுதான் இப்ப என்பிபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. சபையினுடைய வரையறைக்குள்ள வந்ததை பற்றி தான் நாங்கள் கதைக்கலாம். சபைக்கு வெளியால நடந்த பிரச்சனைக்கு நாங்கள் சபை சம்பந்தமாக யாரும் கதைக்க வேண்டாம். நேரத்தை கருத்தில் கொண்டு எக்கோரிசம் சம்பந்தமாக நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தான் சொல்றேன். அதாவது பிரதேச சபைகள் காணாமல் போனமை தொடர்பாக பிரதேச சபையினால விசாரணை குழு அமைக்கப்பட்டு அது தொடர்பான விசாரணை நடைபெறும். ஆகவே அதாவது அங்கே யாராவது குற்றவாளிகளாக இனங்காணப்படும் இடத்து நிச்சயமாக அதற்குரிய தண்டனைகள் வழங்கப்படும். அதில் எந்த இது மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே நேரத்தில் இவர்கள் குறிப்பிடுவது போன்று கடந்த காலத்தில் இந்த அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றார்கள். ஆகவே கடந்த காலத்திலேயும் முன்னே நாள் தவிசாளர் தலைமையில் சபை ஒன்று இருந்தது, சரிதானே? ஸோ அவர்கள் பார்க்க வேண்டிய வேலை திட்டம். இது தொடர்பாக பிரதேச சபையினுடைய தவிசாளராக என்னுடைய சபையிலே கடந்த காலத்தில் இருந்த பொருட்கள் தற்போது இருக்கிற பொருட்கள் சம்பந்தமான விசாரணை குழு அமைக்கப்பட்டு நீதியான ஒரு விசாரணையானது நடத்தப்படும் என்ற இந்த இடத்துல கூறிக்கொண்டு அடுத்த விஷயம் தெரியாது. உங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் போனா நீங்க நான் கொண்டு போறேன். இதுக்கு விசாரணைக்கு நான் கொண்டு போறேன். அதுக்கான தரவுகள் எல்லாம் நீங்க தந்தீங்களோ சரி. ஒரு கிழமையில 2016ஆம் ஆண்டு நீங்க 6 முதலில் குரு சந்திரனும் அந்த செயலாளர் கேட்க கையெழுத்து இட்டு பெற்ற பொருட்கள் என்ற விவரம் மற்ற ஆவணங்கள் முள்ளா எனக்கு இருக்கு. ஏற்கனவே விசாரணைக்கு குழு நியமிக்கப்பட்டது. அதனால் இப்ப ஊழல் இல்லாத அரசாங்கத்திடம் முன்னெடுத்து இதுக்கான தப்பு செய்தவருக்கு தண்டனை கட்டாயமாய் அது ஆளுநர் இல்லை ஜனாதிபதி இருந்தாலும் பார்ப்போம். இதுல வந்து செயலாளர் தியாகச்சந்திரன் பொருட்படுத்தவர் கையளிக்கப்பட்டிருந்தது. அவர் தான் பொருட்படுத்தவர். அவைக்கு சப்மிட் பண்ண சரி ஹேண்டிங் ஓவர் பொருட்படுத்த பிரதேச செயலாளர் பொருட்படுத்த தியாகச்சந்திரன் எல்லா ஆவணத்தின் எழுத்து மூலங்களையும் அவலறியும் சட்டம் நான் முழுக்க எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளவு எடுத்து வச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் கொண்டு வரையில கையில இருக்குது. சரியா? நாங்க அதுக்கான சட்டமைக்க அதாவது மேல அரசாங்கத்துக்கு அதிகாரிகள் விட்ட பிள்ளைய நாங்க எடுக்கிறோம். ஆனா நீங்க இங்க எங்க உத்தியோகத்தர்கள் விட்டப்பட ஓஎஸ்ல இருந்து ஸ்டோருக்கு இன்சார்ஜ் அவ்வளவு பேரையும் நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கான விசாரணை வந்து முன்னாள் செயலாளர் நீங்க விசாரிக்க வேண்டிய பொருள் வந்த இருக்குதானே. இப்ப வேலணை பிரதேச சபையின் உப அலுவலகத்துக்கு பொருள் எடுக்க லிஸ்ட் எங்கிட்ட இருக்கு. இப்ப ஸ்டில் என்ன எவ்வளவு இருக்கின்ற விஷயம் இருக்கு. சம்பந்தப்பட்ட அந்த காலப்பகுதியில இருந்து இல்ல விசாரணை என்று சொல்லியிருக்க அந்த குறிப்பிட்ட காலத்திலிருந்து சகல விசாரணை. நான் சொல்ல வரேன்னு சொன்னா பொருளத்தை அவர் பொருட்படுத்தார். உள்ளுக்குள்ள இன்ஜினியரிங் உள்ளுக்குள்ள பார்ட்ஸ் இருந்தாலும் அவர் பார்த்துக்க மாட்டார். சரிதானே? இப்ப கலவு நீங்க வந்து அதாவது செயலாளர் வந்து சித்திரை வேண்டத்துக்கு இடையில பரிபூரணமா விசாரணை அறிக்கை நீங்க போட்டா எங்களுக்கு விசாரணை அறிக்கை போடுறதில்ல. சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட அந்த நிதிகளையும் மீள பெறதுக்கு நடவடிக்கை எடுக்க.